இயக்குனர் பாரதி ராஜாவோட மறைவு அப்படிங்கிறது ஒரு திரையுலகையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக ராதிகா சரத்குமார், கங்கை அமரன், இளையராஜா போன்றவர்களுக்கு அவருடைய மறைவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துக்க செய்தியாக இருக்குது. அதுலேயும் கங்கை அமரன், ராதிகா சரத்குமார்லாம் இந்த விஷயத்தினால ரொம்பவும் உடஞ்சி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ராதிகா சரத்குமாரோட அம்மா இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் பாசிட்டிவே ஆனாங்க. அதைத் தொடர்ந்து அவருடைய குருநாதராக நினைக்கிற பாரதி ராஜாவும் இறந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கமா அவங்க நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் இறந்த செய்தியை கேட்டு அவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்பவும் மனவேதனையோடு அழுதுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கங்கை அமரன் சார் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸான மனைவி மற்றும் மகள்களை பார்த்து, இப்போ எதுக்காக வந்தீங்க, இனி நீங்க என்ன பிரயோஜனம், எல்லாரும் அவனை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அப்படியே அவுட்பஸ்ட் ஆகி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமேலு நிறைய பேர், முக்கியமா ராதிகா சரத்குமார், அப்படி பேசாதீங்க, தயவுசெய்து அவங்க மனைவியா அவருடைய உடலை பார்க்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. இது ஒரு புறம் இருக்க, அவருடைய இறுதி சடங்குகளை மனோஜ் பாரதி ராஜாவோட மனைவி மற்றும் பாரதி ராஜாவோட மருமகள் நந்தனா செஞ்ச விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் அதுதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2025 மார்ச் மனோஜ் பாரதி ராஜா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். அவர் இறந்து போன உடனே மனைவி நந்தனா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் இரங்கல் மற்றும் ஆறுதல் தெரிவிக்க வந்து கூட கொஞ்சம் கூட அழாமல் கத்தாமல் கண்கள்லேருந்து ஒரு பொட்டு நீர் கூட விழாமல் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் உட்கார்ந்திருந்தாங்க. நடிகர் சூர்யாவிலேருந்து இன்னும் பெரிய பெரிய பிரபலங்கள் அவங்கக்கிட்ட நேர்லேயே ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல், தயவுசெய்து இதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க, தயவுசெய்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நந்தனா கிட்ட சொன்ன அப்புறம் கூட நந்தனா அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து ஒரே வருடங்களில் தன்னுடைய அப்பாவுக்கும் மேலே இருந்த இன்னைக்கு பாரதி ராஜா இறந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய இடி இறங்கின மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. அது மட்டும் கிடையாது, பாரதி ராஜா தன்னுடைய மருமகள் மற்றும் பேர குழந்தைகள் மேலே அளவற்ற பாசத்தை வச்சிருக்கிறத காட்டுற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதாவது மகன் இல்லைன்னா கூட அவங்களுடைய வாழ்க்கையை மரியாதையாக வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்களா, இது அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது. இதுதான் அவங்களுடைய மொத்த குடும்பத்தையே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. ஈவன் சொல்ல போனால் இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு பண்ணுறது குடும்பத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்ததுனால தான் மனைவி மகள் எல்லாம் அவரை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னும் சொல்லலாம். அவருடைய இறுதி சடங்கு நடக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க மருமகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தன்னுடைய மொத்த துக்கத்தையும் இறக்கி வச்சிருக்கிறாங்க. என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, எனக்கு இது ஒரே ஆறுதலாக தான் நீங்கள் இருந்தீங்க, நீங்களும் எங்களை இப்படி மோசம் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜாவோட உடலுக்கு பக்கத்தில் இருந்து அழுதுருக்குறாங்க. அவங்க அழுந்தனால அங்கே இருக்கிற அவருடைய தங்கை முதற்கொண்டு மனைவி மகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு கண்களையுமே நீர் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமேல அந்த இடமே கொஞ்ச நேரத்தில் பெரிய ஒரு கண்கலங்கி அதிர்ச்சிக்குள்ளாகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மொத்த ஃபேமிலியுமே கொஞ்சம் சுதாரிச்சிருந்தா அவரை இன்னும் கொஞ்ச நாள் நல்லபடியாக வச்சிருந்துருக்கலாம். அவர் வயோதிகத்தால் இருந்தாலும் கூட அவருடைய கடைசி நாட்கள் அப்படிங்கிறது தனிமை மற்றும் வலிகள் நிறைஞ்சதாக ரொம்ப மோசமானதாக இருந்திருக்குது. அந்த தனிமையை அவருடைய மொத்த ஃபேமிலியை அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது தான், அவ்வளோ பெரிய லெஜெண்டோட கடைசி வாழ்நாள் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் எல்லாருக்குமே ரொம்பவும் கவலையாக இருக்குது. எனிவே ரெஸ்ட் இன் பீஸ், உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய மனமாற பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளங்களில் அவருக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தாலும் கூட அவருடைய மருமகள் அவருடைய இறுதி சடங்குல அவருடைய உடலுக்கு பக்கத்துல நின்று கண்கலங்கி அழுகும் போது அது எல்லாருக்குமே பார்க்கறதுக்கு மிகவும் வேதனையா இருந்திருக்கு.